இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி பெர்ஃபெக்ட்டான கப் ஷேப் அச்சீவ் பண்றதுக்கு டாட் மார்க்கிங்ல இருந்து சென்டர்ல வந்து இன்விசிபிள் பைப்பிங் பிளஸ் சைட்ல வந்து இந்த மாரி பாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேட்டர்ன் ஒர்க் பண்றது. இது எல்லாமே இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப இந்த வீடியோல நான் காட்டுற மாரி, நமக்கு வந்து கப் ஷேப்பும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேக்ல வந்து இந்த மாரி பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த சாரீல இருந்து தான் நான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறேன். சாரியோட ஃபேப்ரிக்கும் நான் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்கோட பேக் சைட்ல இந்த மாரி எப்படி நம்ம ஸ்கேலப்ல பேட்டர்ன் வந்து ரெடி பண்றதுன்னும், இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். பாம் ரெடி பண்றதுலேருந்து இந்த மாரி டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணி, இந்த மாரி எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து ஓவர்லாக்கும் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நான் ஹெம்மிங்கும் பண்ணி இந்த நெக்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பைப்பிங் வந்து நம்ம இன்விசிபிளா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னுமே நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஸ்டிச் பண்றப்பயும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். க்ளோஸ் மார்க்கிங் பத்தி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட லைனிங் வந்து கரபாகம் நான் கீழ இருக்கணும். க்ளோஸ் சைடு வந்து நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாரி நம்ம வந்து லைனிங்க போட்டு அயர்ன் பண்ணிட்டு, கீழ வந்து ஒரு 1 இன்ச் விட்டு, இப்ப நான் லைன் போடுற மாரி லைன் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேல ரெடி அளவு வந்து 14 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது 1 இன்ச் தையலுக்கு. கீழ நம்ம விட்டுருக்கிறது இல்லாம, இப்ப நான் 1/2 இன்ச் விடுறேன்ல, இந்த 1/2 கீழ வந்து எனக்கு ரெடி அளவு 14 இன்ச் இருந்துச்சு. இந்த மாரி நான் வந்து மார்க் பண்ணிட்டு, ஷோல்டருக்கு இது வந்து நெக் அண்ட் ஷோல்டர் ஜாயினிங்காக தான் இந்த 1/2 இன்ச். நெக்கோட விட்த் 2 1/4 ஷோல்டர் வந்து 3 1/4 நான் எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் குடுத்துருக்கேன். எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம ஸ்லோப் குடுக்க தேவையில்ல. ஷோல்டர் வந்து சரிவா இருக்க பெர்சனுக்கு மட்டும் நம்ம இந்த மாரி ஸ்லோப் வந்து குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்லோப்ல குடுக்குறப்ப ஷோல்டர் கிட்ட ஃபிட்டடா இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்லோப் குடுத்து நான் எடுத்துக்கிறேன். இப்ப இத மெஷர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கரெக்ட்டா 6 இன்ச் வந்துச்சு. ஆர்ம் ஹோல் வந்து நான் 6 இன்ச் வந்து வைக்க போறேன். ஆர்ம் ஹோலுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாரி லைன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். செஸ்டோட அளவு வந்து 34 அத 4 ஆல டிவைட் பண்றப்ப 8.5 வரும். அந்த 8.5 ஓட ஒரு 0.25 வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். பிளஸ் ஒரு 1 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இது வந்து செஸ்டோட அளவு. இப்ப ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு நம்ம செஸ்டோட அளவு இருக்குல்ல, அந்த சைட்ல இருந்து இப்ப ஆர்ம் ஹோலோட சென்டர் வரையும் நம்ம இது மாரி லைன் போடணும். இந்த மாரி நம்ம மார்க் பண்றப்ப நமக்கு கையோட ரவுண்டு கரெக்ட்டா இருக்கும். வெயிஸ்ட்டோட சுற்றளவு 30 இன்ச். 30 4 ஆல டிவைட் பண்றப்ப 7.5 பிளஸ் ஒரு 1 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸும், 1 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காகவும் ஆட் பண்ண போறோம். இப்ப ஆட் பண்ணிட்டு இந்த மாரி லைன் போட்டு நம்ம பேக் பார்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்ல வந்து நம்ம டாட் மார்க் பண்ணணும். நான் அது எப்படி மார்க் பண்றதுன்னும் இத வந்து சொல்றேன். இப்ப வந்து நம்ம க்ளோஸ் சைட்ல இருந்து நான் 2 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். உடம்பு சுற்றளவுக்கு ஏத்த மாரி இந்த மெஷர்மென்ட் வந்து எடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு 1 இன்ச் எடுத்து 4 இன்ச் லென்த்துக்கு நான் இப்ப வந்து பேக் டாட் வந்து பிடிச்சுக்கிறேன். இந்த மாரி நம்ம மார்க் பண்றப்பயே மார்க் பண்ணிட்டா, நமக்கு வந்து டாட் பிடிக்கிறம்போது நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. இது ரொம்ப குயிக்காவே பண்ணிறலாம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து எனக்கு 7 1/2 இன்ச் இருக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல நம்ம செக் பண்றப்போ 7.5 எனக்கு கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்ல வந்து இந்த மாரி ரொம்ப சுருங்கி இருந்துச்சு. இது வந்து நம்ம அயர்ன் பண்ணி நீட்டா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணணும். லைனிங் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கோட ஃபுல் வீடியோ வந்து இது லைவ்ல இருக்கு. அந்த லைவ் வீடியோவ செக் பண்ணி பாருங்க. ஃபுல் கட்டிங் அண்ட் டாட் மார்க்கிங் எல்லாமே அதுல இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து லைனிங்கையும், மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கணும். சைட்லயும் 1/2 இன்ச் இருக்கணும். இந்த மாரி வச்சு நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஸ்லீவ்க்கு வந்து அந்த பார்டர் வர்ற மாரி சேர்த்து, கீழ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்ட்டா இல்லாம ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா எல்லா ஃபேப்ரிக்கும் நமக்கு ஸ்டிஃப்பா இருக்காது. ஸோ இந்த மாரி 1/2 இன்ச் மேல விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் முடிச்சதுக்கப்புறம் இப்ப நான் கேன்வாஸ்ல வந்து நெக் ரவுண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்ப லைனிங் நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு தைக்க போற லைனிங் மேல கேன்வாஸ வச்சு அயர்ன் பண்ணிட்டு, அது மேல இந்த மாரி சாக் வச்சு நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து பைப்பிங் வந்து இன்விசிபிளா வைக்க போறோம். ஸோ, நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல தான் பைப்பிங் அட்டாச் பண்ண போறோம். இந்த மாரி நம்ம டார்க் பண்ணிட்டா, நம்மளோட மெயினான கரெக்ட்டான அந்த நெக் ரவுண்ட் வந்து நமக்கு ரைட் சைட்ல மெயின் ஃபேப்ரிக்ல வந்து விழுந்துரும். இப்ப நான் வைக்கிற மாரி வச்சுட்டு டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப அந்த சாக் மார்க் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடு விழுந்துரும். இப்ப இது மேல இன்னொருக்கா ஹைலைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஹைலைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து பைப்பிங் இன்விசிபிளா இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். நெக்கோட அளவுக்கு கரெக்ட்டா மார்க் பண்ணியாச்சு. இப்ப பைப்பிங்க்கு வந்து நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் எடுத்துட்டு இந்த மாரி கெட்டியான அதாவது இந்த த்ரெட் வந்து நல்லா திக்கா இருக்கும். திக்கான த்ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்பதான் பைப்பிங் வந்து ஹைலைட்டா தெரியும். இப்போ இந்த த்ரெட்ட வந்து சென்டர்ல வச்சு கிராஸ் பீஸ்ல நான் இதே மாரி சிங்கிள் கைடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி சிங்கிள் கைடு நம்ம யூஸ் பண்றப்ப நமக்கு கரெக்ட்டா அந்த த்ரெட் அளவுக்கு நமக்கு தையல் விழுகும். அப்போ பைப்பிங்குமே நமக்கு நீட்டா கிடைக்கும். இப்போ கடைசியில முடிக்கிறப்போ ஒரு தையல் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல.
கிராஸ் பீஸ் இருந்தாலே போதும் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். இப்ப நம்ம வச்சிருக்க ட்ரா பண்ணியிருக்கோம்ல நல்ல சைடு, அந்த மார்க் மேலேயேவும் ஆ பிசிறு சைடு வந்து அந்த மார்க்கிங்க்கு உள்ள இருக்கணும். நம்ம த்ரெட் வந்து மார்க்கிங்க்கு வெளிய இருக்கணும். அந்த மாரி வச்சு, இப்ப நான் ஸ்டிச் பண்ற மாரியேவும் சிங்கிள் கைடு மாத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப நம்ம மேல லைனிங் வச்சு திருப்பும்போது, இந்த கரெக்ட்டா அந்த பைப்பிங் மட்டும் வெளிய தெரியும். இந்த பிசிறு பாகம் பிசிறு பாகத்தோட உள்ள போயிரும். இந்த மாரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பிசிறு வந்து வெளிய இல்லாம, பைப்பிங்குமே பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து ஃபிட்டடா இருக்கும். இது மாரி ஸ்டிச் பண்றதும் ஈஸியான மெத்தடா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாரி தான் நம்ம பைப்பிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். இதுக்கு மேல வந்து நம்ம லைனிங்கோட அதாவது கேன்வாஸ் வந்து நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து அந்த பைப்பிங்கோட த்ரெட்டோட ஆ ட்ரேஸ் வந்து நமக்கு தெரியும் ஸ்டிச் பண்ணும்போதேவும். ஸோ, அந்த ட்ரேஸ்க்கு ஏத்த மாரி இப்ப சிங்கிள் கைட்ல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங்கும் நீட்டா இருக்கும். ஆ பார்க்க பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லயும் இருக்கும். இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு அடிச்சு திருப்பிட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும் தான் நமக்கு வெளிய இருக்கும். பிசிறு ஃபுல்லாவே உள்ள போயிருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து டேன் பண்ணி எடுக்கணும். அப்ப நமக்கு வந்து பைப்பிங் வந்து இன்விசிபிளா ஸ்டிச் ஆயிருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிசிற வந்து சென்டர்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் நாச்சஸ் குடுத்து நம்ம டேன் பண்றப்ப, டேனிங் வந்து ஈஸியா இருக்கும். தையல விட 1/4 இன்ச் தள்ளி, அதாவது ஒரு பாயிண்ட் அளவு தள்ளிட்டு நம்ம வந்து இந்த மாரி நாட்சஸ் போட்டு டேர்ன் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு மேல பைப்பிங் வந்து கரெக்ட்டா ஃபிட்டடா இருக்கும். இப்ப இது மேல வந்து ஒரு ஜென்டிலான பிரஸ் குடுத்துட்டு, நம்ம ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டு பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப நமக்கு பைப்பிங்கோட பிசுறும் இருக்காது. ஸ்டிச்சிங்கும் நெறையா இருக்காது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கேன்வாஸ் வச்சதும் தெரியாது, பைப்பிங் வச்சதும் தெரியாது. இந்த மாரி நீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு, நம்ம லைனிங்கையும், மெயின் ஃபேப்ரிக்கும் இப்ப நான் அட்டாச் பண்ற மாரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழ ஒரு 1 இன்ச் விட்டுருந்தேன்ல, அந்த 1 இன்ச்சு சேர்த்து நான் தையல் அடிச்சிருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற கட் பண்றதுக்கு மொதயே நம்ம கீழ வந்து மடிச்சு தைக்கணும். 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி இதே மாரி ஸ்ட்ரெயிட்டா மடிச்சு தைக்கணும். நான் மடிச்சு தைக்கும்போதே தெரியும், கீழ வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும் நமக்கு தையலு. கீழ நம்ம மடிச்சு தச்சு நெக்கோட பேக் சைட ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பைப்பிங் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு. இப்ப பேக் சைட்ல வைக்கிற அந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணலாம். ஆ நம்மளோட நெக் சைடு வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி கேன்வாஸ வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு, சிங்கிள் சைட்ல இப்ப நான் மார்க் பண்ற மாரி நெக்கோட அளவுல இருந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்கோட ஓப்பன் சைடு அதாவது இந்த பைப்பிங் இருக்குல்ல, அந்த சைட்ல இருந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். மேல இருந்து கரெக்ட்டா ஒரு 5 இன்ச் வந்து வச்சா போதும். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடையும் நம்ம வந்து கரெக்ட்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவு லென்த் வருதுன்றத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கணும். 3 1/2 இன்ச் வந்து எனக்கு ஷோல்டர் சைட்ல இருந்து ஆம்ஹோல் வரைய இருக்கும். அப்ப அதுலருந்து ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் வந்து நம்ம ஒரு ரவுண்டுக்கு கம்மி பண்ணிட்டு வரணும். இப்ப நான் மெஷர் பண்ற மாரி மெஷர் பண்ணிக்கோங்க. 3.5 இருந்துச்சு. அத வந்து நான் 3 இன்ச்சா மார்க் பண்றேன். இன்னும் கீழ போக போக அது 2 இன்ச்சா மாறும். இந்த மாரி நம்ம வந்து 1/4 இன்ச், 1/2 இன்ச் அந்த மாரி கம்மி பண்ணி, இதே மாரி ஸ்கேலப் வந்து நம்ம நெக் சைட்ல இருந்து ஆம்ஹோல் பக்கமா மார்க் பண்ணிக்கணும். இப்ப நான் மார்க் பண்ணிட்டு, இத வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கேன்வாஸ வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் இருக்கணும். அந்த மாரி விட்டுட்டு, இதே மாரி பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணிட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறெல்லாம் இப்ப வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, நான் வந்து ஸ்கேலப் வந்து கேன்வாஸ் பேப்பர்லயே வந்து 1 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் விட்த்ல வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்ப அந்த கேன்வாஸ் பேப்பர் எடுத்து நம்ம வந்து ஸ்கேலப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம மார்க் ஒரு ஷீட்ல ரெடி பண்ணி மார்க் பண்றப்ப, நமக்கு வந்து ஸ்கேலப்போட ஷேப்பும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு வந்து மெஷர்மென்ட்டும் மாறாம இருக்கும். இந்த டிப்ஸ் வேணுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கேல் யூஸ் பண்றத விட, இந்த மாரி யூஸ் பண்றது ஒரு டெய்லருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஸ்கேலப் போட்டு முடிச்சாச்சு. ஸ்கேலப்க்கு கரெக்ட்டா கர்வ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா, கீழ ஒரு பீஸ் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரேஸ் தெரியணும். அதனால நம்ம வந்து ஸ்கேலப்ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் கட் பண்ணிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நெக்குக்குமே 2 சைடுக்கும் 2 கேன்வாஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இத இந்த நெக்ல வந்து இந்த மாரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்கு வந்து டிஃபரெண்ட் கலர்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். சாரியோட கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரி கலர இந்த ஸ்கேலப்க்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். லைனிங் மேல நம்ம கேன்வாஸோட அயனிங் சைட வச்சு இது மாரி அயர்ன் பண்ணிக்கணும். 2 சைடையும் ஒரே டயத்துல அயர்ன் பண்ணணும். அப்பதான் நம்ம அயர்ன் பண்றப்போ மிஸ்டேக் பண்ணாம இருப்போம். ஸோ அயர்னிங் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் வச்சு அயர்ன் பண்ணா அது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிரும். அப்ப மெஷர்மென்ட் நமக்கு மாறும். ஸோ மீடியமான ஹீட்ல வந்து நம்ம அயர்னிங்ல வச்சு இதே மாரி அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடையும் அட் அ டயத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேலன்ஸ் இருக்க பீஸ யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்க்கு வந்து பைப்பிங் ரெடி பண்ணணும்.
இப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும், நம்ம லைனிங்கும், கேன்வாஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதோட ரைட் சைடு ஒண்ணா இருக்கணும். கேன்வாஸ் பேப்பர் நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்க மாரி வச்சு, இப்ப நான் ஸ்டிச் பண்ற மாரியே ஸ்கேலப்ல வந்து கரெக்ட்டா அந்த டர்னிங்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் குடுக்கணும். அப்படி ஸ்டிச் பண்றப்ப தான் நமக்கு வந்து ஸ்கேலப் வந்து வளைவா கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வராம. இப்ப கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு, 1/4 இன்ச் ஆர் பாயிண்ட் அளவு விட்டுட்டு, நம்ம இதே மாரி ஸ்டிச் பண்ணத விட்டு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்ல மட்டும் இந்த மாரி நாட்சஸ் போட்டு டேன் பண்றப்ப, நமக்கு ஸ்கேலப் வந்து பெர்ஃபெக்ட்டா டேன் ஆகி வரும். இப்ப நம்ம வேற எங்கேயுமே நாட்சஸ் குடுக்கல. அந்த சென்டர் டாட் நாட்சஸ்க்கே நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்கேலப் வந்து கிடைக்கும். இப்ப நான் டேன் பண்ணிட்டு காட்டுறேன். டேன் பண்ணிட்டு இந்த மாரி எட்ஜ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த பீஸ விட்டுட்டு நம்ம லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு லைனிங்கோட அளவு தான் நம்மளோட ரெடி அளவு. ஸோ நம்ம லைனிங்க தான் கனெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஒரே மாரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ நான் 2 சைடையுமே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்ப நம்ம 2 சைடுக்கும் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற கட் பண்ணிட்டா, நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து ரெடி ஆயிரும். இப்ப இந்த மாரி தான் நெக்ல வந்து பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்கேலப் வந்து நெக்கோட அந்த பைப்பிங் இருக்குல்ல, அத தாண்டி வரணும். ஒரு 4, 5 ஸ்கேலப் மட்டும் அந்த மாரி வர்ற மாரி வச்சு, பின் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா, எனக்கு அனுப்புன ரெஃபரன்ஸ் இமேஜ்ல அந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஸ்கேலப்பா இல்லாம மீடியம் சைஸ்ல வச்சிருக்கேன். ஏன்னா, நம்ம ஸ்கேலப் வந்து ஸ்டிச் பண்றப்ப, ஒரு யூஸ்லயே நமக்கு வந்து ஸ்கேலப் வந்து ஒரு மாரி மடங்க ஆரம்பிச்சுரும். ஸோ, இந்த மாரி ஷார்ட்டான சைஸ்ல நம்ம வைக்கிறப்ப, அந்த இஷ்யூ வந்து இருக்காது. இப்ப நம்ம கரெக்ட்டா அந்த ஸ்கேலப்போட வளைவுக்கு ஸ்டிச் பண்ணி நம்ம ப்ளவுஸ்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப நம்ம ஒரு 2, 3 லாக் ஸ்டிச் வந்து போடணும். அப்பதான் வந்து பேட்டர்ன் வந்து கரெக்ட்டா ப்ளவுஸோட அட்டாச் ஆகியிருக்கும். பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. அப்பனா நமக்கு அளவு மாறாம கரெக்ட்டான அளவுல கிடைக்கும். இப்ப ஸ்டிச் பண்ணி ஸ்கேலப்போட நெக்க வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல அட்டாச் பண்ணிட்டு, பேக்ல வந்து டாட் பிடிச்சா நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் தான் ஸ்டிச்சிங் வேல இருக்கும். இப்ப ஸ்டிச் பண்ணிட்டு நான் வந்து பேக் பார்ட்ட காட்டுறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு. நம்ம இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப தான் பேட்டர்ன் வந்து நமக்கு பார்க்க நீட்டா இருக்கும். உள் சைடுல ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் இல்லாம சிங்கிள் ஸ்டிச்லயே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப இத வந்து ஆம்ஹோல் சைடு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தாம போயிரும். ஸோ, இது மாரி எல்லா சைடும் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். உள் சைடும் நமக்கு ஃபினிஷிங் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வெளிய திருப்புனாலும் நமக்கு வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா நெறைய ஸ்டிச்சஸ் இல்லாம நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட்டுக்கு பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ்ல அதே மாரி த்ரெட் பைப்பிங்கோட அந்த த்ரெட்ட வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து பைப்பிங் இல்லாத சைடு வரக்கூடிய நமக்கு நெக் சைடு. ஸோ, கேன்வாஸ்லேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி அடிச்சு திருப்பி எடுத்துக்க போறேன். நெக்கோட போர்ஷன. மெயின் ஃபேப்ரிக் மேல லைனிங் பீஸ வச்சு இதே மாரி ஸ்டிச் பண்ணிட்டு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் உள்ள விட்டுட்டு இதே மாரி கட் பண்ணிட்டு, நாட்சஸ் வந்து கரெக்ட்டா அந்த டேர்ன் ஆகுற இடத்துக்குலாம் நாட்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாரி நாட்சஸ் போட்டு நம்ம டேர்ன் பண்றப்ப நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா டேர்ன் ஆகும். இப்ப டேர்ன் பண்ணி நம்ம ஒரு பிரஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சிரலாம். இது வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடிய நெக் டிசைன். இப்ப நம்ம ரைட் சைடு வரக்கூடிய நெக் வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணோமோ, அதே மாரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம சாக் பீஸால நல்லா ட்ரேஸ் பண்ணி, இதே மாரி மார்க் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு, இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பைப்பிங்க வந்து அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா, கிராஸா வரும். அந்த கிராஸ் வர இடத்துல மட்டும் ஒரு கட் குடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப ஷேப் வந்து மாறாம இருக்கும். கிராஸ் பீஸ்ல ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி வளைவா வரும். ஸோ, கிராஸ் பீஸ்ல தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்ப கட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட அளவ கரெக்ட்டா கேன்வாஸ் சைடுல மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுல வந்து இதே மாரி வச்சுட்டு, மெயின் ஃபேப்ரிக்கு மேல நம்ம லைனிங்கோட மெயின் சைடு, அதாவது ரைட் சைடு வந்து வச்சுட்டு, இதே மாரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு த்ரெட்டோட ட்ரேஸ் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ண ஈஸியாவே இருக்கும். இப்ப 1/4 இன்ச் உள்ள விட்டுட்டு கட் பண்ணிட்டு, நாட்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம டர்ன் பண்றப்ப, ஃப்ரண்ட்லயுமே நமக்கு வந்து பைப்பிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பைப்பிங் மட்டும் தான் வெளிய தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதோ, ரா எட்ஜோ எதுவுமே வெளிய தெரியாது. இதுக்கு மேல ஒரு படிமான தையல் போட்டு நம்ம வந்து பைப்பிங்க செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு.
அ கீழ இருக்க ஃபேப்ரிக், அதுக்கடுத்து லைனிங், மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம இன்விசிபிளா டாட் ஸ்டிச் பண்றோம்னா, லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்க அட்டாச் பண்ணக்கூடாது. அட்டாச் பண்ணாமலே டாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் அந்த மாரி பண்ணல. ஸோ வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு கீழ இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம மெயின் ஃபேப்ரிக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நமக்கு இஷ்யூ இல்ல. கரெக்ட்டா இருந்தா தான் நமக்கு வந்து தைக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. பைப்பிங் மேல நம்ம ஒரு படிமான தையல் வந்து போடணும். அப்பதான் அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். இப்ப நான் அதான் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். நம்ம இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கும் நெக்குக்கு மேல ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். இந்த மாரி நம்ம போடுறப்ப தான் நமக்கு வந்து நெக் வந்து படிஞ்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ லூஸ் குடுக்காம இருக்கும் ஃபேப்ரிக்கு. லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிட்டு, இதுல வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸர கட் பண்ண போறோம். இப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா இருக்க பீஸ கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மிட் பாயிண்ட்ல நான் மார்க் பண்ணிருக்கும் போது சென்டர்ல இருந்து கரெக்ட்டா 1 1/4 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். 1 1/4 இன்ச் 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு, இந்த சென்டர் டாட் நம்ம பெர்ஃபெக்ட்டா பிடிச்சாலே நமக்கு டாட் வந்து கரெக்ட்டா இருக்கும். லென்த் வந்து 2 1/2 இன்ச் குடுக்குறேன். இப்ப இந்த வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து டாட்டோட ஷேப் ஸ்ட்ரெய்ட்டாவும் இருக்கும். சேஞ்சும் ஆகாது. கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹூக் பட்டி சைடும் நான் டாட் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த டாட் மார்க்கிங் எல்லாமே நமக்கு வந்து நான் லைவ்ல வந்து வீடியோலயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த லைவ் வீடியோவ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாட் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கும். ஸோ, டாட் வந்து நீங்க லைவ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப 1/4 இன்ச் வர்ற மாரி நம்ம ஊக்குப்பட்டி சைடும், ஆம்ஹோல் சைடும் நம்ம வந்து டாட் வந்து புடிச்சுக்கலாம். டபுள் டாட் ஸ்டிச் போட்டுக்கணும் டாட்டுக்கு. அப்பதான் நமக்கு வந்து டாட் வந்து அந்த ஸ்வெட் பட்டாலும் பிரியாம இருக்கும். தையல் வந்து நீட்டா இருக்கும். இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டான டாட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்த மாரி கப் ஷேப் இருந்தா தான் நமக்கு வந்து கப்பு வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகும் அந்த பஸ்ட்ல. இப்ப ஃப்ரண்ட்டோட நெக்கோட லென்த்தும் நமக்கு பட்டி ஜாயின் பண்ற இடமும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம செக் பண்ணாம விட்டாப்போ நமக்கு அப் அண்ட் டவுன் வந்துரும். ஸோ, இப்பயே நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நம்ம வைக்கிறப்பயே, அதாவது ஆப்போசிட்டா வைக்கணும். நம்மளோட கைக்குழி வந்து 2 கைக்குழியும் ஒரே சைடு இருக்கக்கூடாது. ஒரு கைக்குழி ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து 2 கைக்கும் கரெக்ட்டா ஃப்ரண்ட்டுக்கு வரும். இல்லன்னா ஒரு கைக்குழியே நமக்கு 2 பக்கமுத்துக்கும் வந்துரும். அந்த மாரி இல்லாம நான் இப்ப வைக்கிற மாரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம லைனிங்ல வச்சு இதே மாரி அடிச்சு திருப்பிக்கலாம். நல்லா எடுத்து விட்டு ஸ்டிச் போடணும். இல்லன்னா 1/4 இன்ச்சுக்கு பக்கம் நமக்கு வந்து தையலுக்குள்ள போயிரும். ஸோ, அந்த மிஸ்டேக் இல்லாம இருக்கணும்னா, இந்த மாரி எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். பாட்டம் வந்து மடிச்சு இதே மாரி தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஒர்க் தான் பண்ண போறோம். ஸோ, நமக்கு நார்மலா இந்த மாரி மடிச்சு தச்சாலே கரெக்ட்டா இருக்கும். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவோட மிட் பாயிண்ட்ல நம்ம அர்க்காத் குடுத்துருப்போம்ல, அந்த இடத்துல சாக்கால ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்ப அந்த மார்க்கிங்லேருந்து கரெக்ட்டா ஒரு 1 1/2 இன்ச் அளவு வந்து நான் அந்த பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக நான் வந்து மார்க் பண்ண போறேன். இதே மெஷர்மென்ட்ல நான் கேன்வாஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃபோல்டு பண்றப்போ 1 1/2 இன்ச் இருக்கும். அந்த மிட்ல வரக்கூடிய அந்த கேப்பு. இப்ப அத வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்ல வச்சு அயர்ன் பண்ணிட்டு, இந்த மிட் பாயிண்ட்ல நம்ம அயர்ன் பண்ணியிருக்கோம்ல, இத வந்து நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட்ல வச்சு நம்ம அடிச்சு திருப்ப போறோம். இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஸ்லீவ வந்து நான் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அத வந்து இந்த மாரி அர்க்காத் குடுத்துட்டு டர்ன் பண்றப்ப, உங்களுக்கு வந்து பிசிறு வந்து நம்ம கைக்குள்ள வந்துரும். வெளிய பார்க்குறப்ப இந்த மாரி ஹோல் மட்டும் தெரியும். நல்லா எடுத்து விட்டு இது மேல ஒரு அயர்ன் பண்ணிட்டா நமக்கு வந்து நீட்டா இருக்கும். இந்த மாரி தான் நம்ம வந்து ஸ்லீவ்க்கு வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஸ்லீவுமே ஈவனா இருக்கும். இந்த மாரி போட்லி பால்ஸ் ரெடி பண்ணி அத வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணி இதில அட்டாச் பண்ண போறோம். இப்ப நம்ம கட் பண்ண கேன்வாஸ்ல சென்டர் போர்ஷன் இருக்கும்ல, அத எடுத்து நம்ம இதே மாரி லைனிங்ல வச்சு மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் அந்த சாரி கலர் யூஸ் பண்ண போறோம்ல, அதுக்கான ஃபேப்ரிக்கு. இப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத தாண்டி ஒரு 1 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். நீங்க பிகினரா இருக்க பட்சத்தில, நீங்க 2 இன்ச் ஃபேப்ரிக் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, எக்ஸ்ட்ரா இருந்தா எப்பயுமே இஷ்யூ கிடையாது. பத்தாம போனா தான் பிரச்சனை. நான் வந்து 1 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். 1 1/2 இன்ச்சுக்கு சேம் அதே ஷேப்புக்கு இதே மாரி மார்க் பண்ணிக்கணும்.
மார்க் பண்ணாத இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்ல வந்து நம்ம கட் பண்ணிறக்கூடாது. இப்ப மார்க் பண்ண அளவு கட் பண்ணியாச்சு. ஆரி ஃபேப்ரிக்ல பேலன்ஸ் இருக்கக்கூடியதுல இதே மாரி க்ளோஸா நம்ம போட்லி பால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எனக்கு வந்து 13 டூ 15 வரை எனக்கு போட்லி பால்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதே மாரி க்ளோஸா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் வந்து எடுத்து நம்ம அந்த போட்லி பால் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அத கவர் பண்ற மாரி வச்சு இதுக்கு மேல ஒரு தையல் போடணும். இது எல்லாமே நம்ம சிங்கிள் கைடு மாத்திட்டு தான் தைக்கணும். அப்பதான் போட்லி பால்ஸ் வந்து கரெக்ட்டா தைக்க முடியும். 1/4 இன்ச் உள்ள இருக்க மாரி வச்சுட்டு, இதே மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தா தெரியும். நெருக்கமா நம்ம வந்து போட்லி பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்ல தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா பிசுறு வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டா ஸ்டிச் பண்ணியிருக்கு. இப்ப அந்த லைனிங்கையும், நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த போட்லி பால் இருக்க ஃபேப்ரிக்கையும் ஒண்ணா அட்டாச் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கோடத. இப்ப கட் பண்ணிட்டா இந்த மாரி தான் நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து கிடைக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்லீவ்ல எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குல்ல, அந்த ஷார்ப்பான எட்ஜ் வந்து இந்த தையலுக்கு சென்டர்ல வர மாரி நம்ம வச்சு பின் பண்ணிக்கணும். 2 ஸ்லீவுக்குமே அட் அ டயத்துல பண்ணிக்கலாம். இதே மாரி பின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாரி பின் பண்றப்ப தான் நமக்கு வந்து கரெக்ட்டா ஷேப் மாறாம நமக்கு சென்டர்ல வந்து அந்த போட்லி பால்ஸ் கிடைக்கும். இப்ப இதுல வந்து சின்ன தையலுக்கு மாத்திட்டு நம்ம சின்ன தையல்ல தான் இந்த தையல் வந்து போடணும். அப்பதான் இது வந்து பிரியாம இருக்கும். லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து நிப்பாட்டக்கூடாது. ஒரு 2 தையல் வந்து முன்னாடி தையல் போடணும். 2 ஸ்லீவையும் இதே மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப இந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாவே நம்மளால ரெடி பண்ண முடியும். அயர்ன் பண்ணி நீட்டா எடுத்து வச்சிரலாம். இப்ப பேக் சைடு வந்து நான் ஓவர்லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்க போறேன். ஏன்னா, ஹெம்மிங் பண்ணா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். இப்ப வந்து பட்டிய வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நான் எப்பயுமே ப்ளவுஸ் ஜாயின் பண்றப்ப தான் கட் பண்ணுவேன். மெயின் ஃபேப்ரிக் அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த டாட் சைட வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழ வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு பீஸ் இருக்கு. கீழ வந்து எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை இல்ல. லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி ஒரு பீஸும், வெறும் லைனிங் மட்டும் ஒரு பீஸும் எடுத்திருக்கேன். இப்ப நான் வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுல நல்ல சைடு பக்கம் பட்டியோட நல்ல சைட வச்சுட்டு, கீழ வந்து உள் சைடு அதாவது ராங் சைடு வந்து ஒரு பட்டி பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்டிச் பண்றப்ப நமக்கு இன்விசிபிளா ஃபினிஷ் ஆயிரும். மேல ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கீழ வந்து நம்ம பீஸ் விட்டுருக்கோம். இப்ப அத ஃபோல்டு பண்ணி இன்விசிபிளா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கப்போட ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து 2 சைடும் நமக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸ்டார்ட்டிங்லேருந்து அட்டாச் பண்ணா அப் அண்ட் டவுன் வரும். இப்போ ஓவர்லாக் பண்ணி நம்ம ஸ்லீவ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆ எல்லாமே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. சைடு ஜாயினிங்க்கு பார்க்கலாம். சைடு ஜாயினிங்க்கு நம்ம கரெக்ட்டா விட்டுருக்க 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு, இதே மாரி 3 தையல் வந்து ஸ்ட்ரெய்ட்டா போட்டுக்கணும். இந்த தையல் வந்து இந்த மாரி நேரா வந்தா மட்டும் தான் நமக்கு ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட டைட் இருக்கும். ப்ளவுஸ வந்து இந்த மாரி ஃபினிஷ் பண்ணிட்டா, இப்ப நான் காட்டுறப்ப தெரியும். ஆம்கோல் கிட்ட நமக்கு வந்து அந்த பிளஸ் சிம்பல் இருக்கும். கீழ அப் அண்ட் டவுன் இருக்காது. மேல நம்ம ஸ்லீவ் கிட்டயும் அப் அண்ட் டவுன் இருக்காது. ஹூக் பட்டியும் பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. இது எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் அப்பயே கரெக்ட்டா கவனிச்சுட்டே ஸ்டிச் பண்ணாப்ப நமக்கு மிஸ்டேக் இல்லாம இருக்கும். இப்ப இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் நெறைய பேட்டர்ன் ஸ்லீவ்ஸும், ஃப்ராக்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா நான் கஸ்டமருக்கு வந்து இந்த மாரி பேக் பண்ணி நீட்டா வந்து நான் குடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ வந்து எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாரியான வீடியோஸ் மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். இந்த மாரி வேற ஏதாவது பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு வந்து கம்யூனிட்டில வந்து போஸ்ட் போடுங்க. நான் வந்து அந்த பிக்சர செக் பண்ணிட்டு, சேம் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க.